75 முறை போராடித்தான் ராம ஜென்மபூமி மீட்கப்பட்டது. லட்சக்கணக்கான பேரின் உயிர் தியாகத்தால் ராம ஜென்மபூமி மீட்கப்பட்டது. ஆகவே அந்த மாதிரியா இந்த தலிபானிய அரசாங்கத்திற்கு எதிராக இந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள். நான் கேட்கிறேன், பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு. இந்த சிக்கந்தர்ங்கிற நபர் எதுக்கு அந்த மலைக்கு போனார்? ஏன்னா அங்க யாரும் குடியிருப்பு கிடையாது, அங்க இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவில். நீ எதுக்கு போன? அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு பக்கத்துல கிராம மக்கள் சொல்றாங்க இவர் அந்த கோவிலை இடிக்க போனார், அதனால முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார்னு. சரி, அரசாங்க ஆவணங்கள் என்ன சொல்லுது? கோரிப்பாளையத்துல தான் அந்த சிக்கந்தரோட சமாதி இருக்குன்னு. அப்ப மேல இருக்குன்னு சொல்றதே ஒரு உருட்டோ பொய்யோ புனைச்சுருட்டோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. ஆகவே 1931 லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொந்தம். அதனால அதை யாரும் பங்கு போட அனுமதிக்க மாட்டோம். முஸ்லிம்கள் நாங்க இந்துக்களோட சகோதரத்துவமா இருக்கணுங்கிறாங்க, வரவேற்கிறேன். அதுக்கு ஒரே வழி, எப்படி ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க, இந்துவும் முஸ்லிமும் சகோதரமா வாழலாம்.